ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்ஷன் அண்டு ப்ராசஸ் எப்படி சாஃப்ட்வேரில் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் நான் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணதும் இதில் ஆல்ரெடி நீங்கள் ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் ப்ராசஸ் அண்டு ப்ரொடக்ஷனில் போட போகிறீங்கன்றதை இதோட நான் வெரிஃபை பண்ணுறேன் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் என்ன காமிக்க போகிறேன்னா, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸாக இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் ஃபஸ்ட் ஐட்டம் பாருங்கள், பாயில்டு ரைஸ். அதான் வேக வச்ச சாதம் உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ 1 கிலோ அரிசி 60 ரூபாய்க்கு வாங்கி அந்த சாதம் அவங்க ரெடி பண்ணுறாங்கன்ற மாதிரி பர்ச்சேஸ் ப்ரைஸில் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் இப்போ 1 கிலோ 200 ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ட்ரி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நான் சேல் ப்ரைஸில் போட்டிருக்கேன். ஏன்னா இதுதான் ப்ராடக்ட், அதாவது ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நாம் மேக் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ அதை நான் 120 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல் ப்ரைஸ் போட்டிருக்கேன். இது இல்லாமல் எக்கு ஒரு எக்கு 5 ரூபான்னு நான் பர்ச்சேஸ் ப்ரைஸில் போட்டிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 2 எக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேபேஜ் முட்டைகோஸ் போட்டிருக்கேன். முட்டைகோஸ் 1 கிலோ 50 ரூபா அப்படின்ற மாதிரி நான் என்ட்ரி போட்டிருக்கேன். மசாலா அண்டு ஸ்பைசஸ் பாருங்கள், அதாவது உங்களுக்கு அந்த சில்லி பவுடர் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அது 250 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இங்கே என்ட்ரி போட்டிருக்கேன். ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போடுறது 1 கிலோ 35 ரூபான்ற மாதிரி உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இதில் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இங்கே மாஸ்டர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேரில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ராசஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இங்கே நிறைய நான் இங்கே க்ரியேட் பண்ணது இருக்குது. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் அந்த ப்ராசஸ்க்கான நேம் கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதுதான் நான் மேக் பண்ணுறது. இந்த ப்ராசஸ் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கொடுத்துட்றேன். அடுத்து என்டர் அடிக்கிறேன். மெயின் ஐட்டம் டு ப்ரொடியூஸ்ன்ற அந்த ஆப்ஷனுக்கு நேராக நம்ம எந்த ஐட்டம் நம்ம ரெடி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்றதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். குவான்டிட்டின்ற இடத்துல நேராக எத்தனை குவான்டிட்டி ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நான் போடுறேன். இப்போ ஸோ ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு கீழே அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் டு கன்சியூம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் பாயில்டு ரைஸ். பாயில்டு ரைஸ் இப்போ 1 கிலோ சாதம் முடித்தாங்கன்னா ஒரு ரைஸுக்கு ஃபுல்லாக போட மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 200 கிராம் வச்சுக்கோங்க. அப்போ 0.020 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே 20 கிராம்ஸ் அப்படின்னு வரும். அதுவே 0.20 கொடுத்தீங்கன்னா 200 கிராம்ஸ். ஸோ இப்போ நான் 200 கிராம்ஸ் உங்களுக்கு அந்த ரைஸ் போடுறதுக்கான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் அதே போல் ஒரு 0.02 அப்படின்னு போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் தான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ரைஸுக்கு. அதனால் நான் 20 கிராம்ஸ்னு போடுறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன், அதாவது ரைஸ் செய்யும்போது சிக்கன் போடுறாங்க இல்லையா, இந்த சிக்கன் ஒரு 30 கிராம்ஸ். ஸோ 30 கிராம் சொல்லும்போது 0.03 கொடுக்குறேன் கிலோகிராமில். அப்போ தான் கிராமில் அது 30 கிராமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆனியன், எக்கு காமிக்கிறேன். எக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 எக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது போடுறாங்க. ஸோ 2 பீசஸ் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆனியன் பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு 20 கிராம் 20 கிராம் ஆனியன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மசாலா அண்டு ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 0.010 போடுறேன் கிலோகிராமில். அப்போ 10 கிராமுக்கு அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணது இங்கே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா பை ப்ராடக்ட்ஸ் ஜென்ரேட்டட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ எத்தனை குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஐட்டம் இங்கே ஆட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இங்கே ஐட்டம் ஆட் ஆனதும்
மேலே ஆப்ஷனில் போனீங்கன்னா சேவ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கீபோர்டில் Alt+S கொடுத்தீங்கனாலும் சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் Alt+S கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் என்ட்ரி வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு அதுலேருந்து வெளில வந்துட்டு ட்ரான்சாக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரொடக்ஷனில் போயிட்டு நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன். எந்த டேட்டில் இது ப்ரொடக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஆட் பண்ணுறோம். இப்போது அது இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 வவுச்சர் போட்டிருந்தேன். ஸோ இது 5வது வவுச்சராக ஆட் ஆகுது. ஸோ ப்ராசஸ் நேமில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மேக்கிங்கிறதை செலக்ட் பண்ணிக்கிறேன். மெயின் ஐட்டம் ப்ரொடியூஸ்ன்ற இடத்துல இப்போது எத்தனை ரைஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 ரைஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கடையில். ஸோ 100ன்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷ்டு குட்ஸ் ஜென்ரேட்டரில் பாருங்கள் 100 ரைஸ்ன்றது உங்களுக்கு காமிக்குது. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி ப்ராசஸில் ஒரு ரைஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 100 ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிலோ வந்து உங்களுக்கு பாயில்டு ரைஸு, கேரட்டு எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, சிக்கன் நம்ம வந்து எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எக்கு வந்து எத்தனை எக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸுக்கு 2 எக்கு போட்டிருந்தேன். அப்போது 100 ரைஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 200 எக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றது. அதே போல் 100 ரைஸ் போடுறதுக்கு 2 கிலோ வெங்காயம், அதே போல் மசாலா அண்டு ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து யூஸ் ஆகிருக்கும் அப்படின்றது இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து இது ரெடி ஆனதும் சேவ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சேவ் பண்ணதும் ப்ரொடக்ஷன் என்ட்ரி வந்து சேவ்டுன்னு வந்துடும். டு யூ வாண்ட் டு பிரிண்ட் கேட்கும், வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் டெம்பரரிக்கு வேணும்னு எஸ்கேப் ஆகிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதோடைய ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரம் டேட் டு டேட் இருக்கும். எந்த டேட்லேருந்து எது வரைக்கும் நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் பார்க்க போகிறோன்றதை இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி போட்டதுனால டிஃபால்ட்டாகவே ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன் குவான்டிட்டின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயில்டு ரைஸ் வந்தது. இது பர்ச்சேஸ் பண்ணது நான், அதாவது ரைஸ் கடையில் அரிசி வாங்கினது. ஓகேவா, 25 கிலோ நான் வாங்கினது. பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 1500 வருது. அவுட் குவான்டிட்டி வந்து 34 போயிருக்கு. அதாவது என்கிட்ட 25 தான் இருந்தது, ஆனால் ஆல்ரெடி அடிஷ்னலாகவே நான் வந்து ஒரு 9 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டேன். அதனால் மைனஸில் காட்டுது க்ளோசிங் ஸ்டாக்கு. கேரட் வந்து அதே போல் பாருங்கள், நான் வாங்கினது வந்து 1 கிலோ தான் வாங்கியிருந்தேன், ஆனால் இது 3 கிலோவாக வந்து கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ அதனால் மைனஸில் காட்டுது. சிக்கன் வந்து பாருங்கள், இன் குவான்டிட்டி வந்து 10 கிலோ வாங்கியிருந்தேன், ஆனால் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ வந்து யூஸ் ஆகிருக்கு. அதாவது நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அதே போல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து அடுத்தது எக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இன் குவான்டிட்டி வந்து 101, ஆனால் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 261 காட்டுது க்ளோசிங் ஸ்டாக். அதாவது பர்ச்சேஸ் பண்ணதை விட நான் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே காமிக்குது. அதே போல் கேபேஜ் முட்டைகோஸ் வந்து வாங்கினது 10 கிலோ நான் வாங்கியிருந்தேன். அவுட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி வந்து 8 கிலோ வந்து இருக்குது அப்படின்றது இங்கே காமிக்குது. ஆனியன் அதே போல் பார்த்திங்கனாலும் அதோட என்ட்ரி இங்கே காமிக்கும். மசாலா அண்டு ஸ்பைசஸும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இன் குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வந்து வாங்கியிருந்தேன். பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 250 + 250 வந்து இங்கே 500 அப்படின்றது இங்கே என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ இதோடைய அவுட் குவான்டிட்டி எவ்வளோ, இதோடைய க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, அதோடைய வேல்யூ எவ்வளோன்றதுலாம் உங்களுக்கு இங்கே காமிச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் அண்டு ப்ராசஸ் இந்த 2 விஷயமும் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.